இப்போ ஹீரோலாம் சத்தியமா தெரியலங்க. ஓகே. நான் ஹீரோ ஆவேன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆசைப்பட்டிருக்கேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை, ஆசைப்பட்டிருக்கேன். சரி, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, அது ஒரு பெரிய ஜேர்னி இல்லை. நம்ம அதை அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதுக்கு ஆசைப்பட்டுற முடியாது. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற முடியாது, பண்ணிட முடியாது. ஸோ அதனால ஆசைப்பட்டிருக்கேன். பட் நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஓகே, நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அது வழியாக நமக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குங்கும் போது சரி ஒய் நாட் அப்படிங்கும் போது நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அப்படி ஆரம்பிச்சது. அதுலதான் ஜர்னி ஸ்டார்ட் ஆனுச்சா சார்? அந்த 3 months பிரேக் எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அப்பதான் வந்து ஓகே நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு செட் ஆகும் போலன்னு ட்ரை பண்ணலாம் போது. ஈவன் நான் வந்து வேலையை விடும் போதுமே என்னோட சிஓஸ் தெரியும், ஏதாவது கேட்டாங்க என்ன அப்ப எங்க போறேன்னா இண்டஸ்ட்ரி போறேன் போது, இண்டஸ்ட்ரினா என்ன கூப்பிட்டாங்களா நடிக்க போறியா, எவ்வளோ என்னை கூப்பிடல, இனிமேல் தான் நான் கத்துக்க போறேன் அப்படின்னு. கத்துக்க போறதுக்கு என்ன வேலையை விடுவேடா அப்படின்னா ஏன்னாங்க இப்போ நம்ம ஒரு ஐடில ஒர்க் பண்றோம். ஐடில நம்ம இவ்வளவு சேலரி வாங்குறதுக்கு என்ன பண்றோம், 4 வருஷம் படிக்கிறோம், 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கிறோம், 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்றோம், டைமும் ஸ்பெண்ட் பண்றோம், மணியும் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் எவ்வளவு நமக்கு சம்பளம் கொடுக்குறோம்னா 8000 சம்பளம் கொடுக்குறோம். இவ்வளவு செலவு பண்ணி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 8000 சம்பளம் கொடுக்குறோம். அப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஒரு டார்கெட் பெருசா இருக்கும் போது அப்போ நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ ஓகே பரவாயில்ல, 0 ஸ்டார்ட் பண்ணுவோம். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing.